Hey guys, welcome to Nesigha's kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல chow chow chutney எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் 2 chow chow தோல் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ரஃப்பா சாப் பண்ணிருக்கேன். ஒரு 3 தக்காளி வெட்டி வச்சிருக்கேன். காரத்துக்கு ஏற்ப 10 வரமிளகாய், ஒரு கொத்து கறிவேப்பிலை, ஒரு சின்ன பால் சைஸ் அளவுக்கு புளி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, ஒரு துண்டு இஞ்சி நறுக்கி வச்சிருக்கேன், 10 பல் பூண்டு, கடுகு ஜீரகம். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க. இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த லோ ஃப்ளேமில் லைட்டாக வறுத்துக்கோங்க. மிளகா லைட்டாக வறுபட்டதும் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நல்லா வறுபட்டுச்சு, வேறு பவுலுக்கு மாற்றிடலாம். அதே பேனில் chow chow சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ chow chow நல்லா வதங்கிடுச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். வெங்காயம், வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுடுங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். புளி. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இதை ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க, அப்போதான் நல்லா வதங்கும். இப்போ இது மூடி 5 நிமிஷம் ஆயிடுச்சு. வதங்கிடுச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆற வச்சிடலாம். இது மூணுமே நல்லா ஆறிடுச்சு. நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். chow chow சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு தாளிக்கிற கரண்டி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையில டீ சில்லி போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. தாளிச்சதை சட்னி கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. chow chow chutney சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சூடான இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.